ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் 100 கிராமுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா, எனக்கு இங்கே ஸ்ரீலங்கன் ஸ்டோரில் கிடச்சிச்சு. இது நல்லாவே ஆல்ரெடி சுத்தம் பண்ணியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டரை இது எடுத்துகிட்டு அதில் நீங்கள் இந்த நெத்திலி கருவாடை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்து ரெடி பண்ணி தண்ணியை வடித்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். தொக்குக்கு நிறைய வெங்காயம் போட்டு வதக்குனா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ்க்கு தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெள்ளைப்பூடு எடுத்து அதை பாதியாக கீறி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்துது. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அந்த ஃப்ளேவரை நமக்கு கொண்டுட்டு வரும். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் எண்ணெய். முதல்ல எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துங்க. வெங்காயம் ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் தக்காளி பழம், அதுக்கப்புறம் தக்காளி பழம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி பழம் மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் தான் இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் இருக்குல்லையே, அதை நான் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்க்குறேன். மீன் குழம்போ கருவாட்டு குழம்போ எதுனாலும் கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப நல்லது. அதை போட்டு நம்ம லைட்டாக வதக்கிட்டு நம்ம எடுத்து கழுவி வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அந்த நெத்திலி மீனை கருவாடை உள்ளே போட்டுட்டு அதில் நீங்கள் முதல்ல லைட்டாக அந்த மசாலையில் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே 1/2 கப்புக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இதை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ அது நல்லா 15 நிமிஷம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கருவாடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு அருமையான நெத்திலி கருவாடை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெள்ளை சாதத்தை வடித்து கூட அதை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இட்லி தோசை கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.